ஹாய் எவ்ரிவன். இந்த 3 கலர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம இன்றைக்கி எப்படி ஒரு சன்செட் சீனரி பண்ண போகிறோன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. பெயிண்டிங்ஸ் பண்ணுவீங்க, பட் ஆனால் ஒரு எதிர்பார்த்த ஒரு குவாலிட்டியோ இல்லை அந்த பெயிண்டிங்ஸில் ஒரு நல்லாவோ வந்திருக்காது. என்ன நம்ம தப்பு பண்ணுவோம், அதே நேரத்தில் அந்த பெயிண்டிங்ஸ் நம்ம எப்படி பண்ண போகிறோம்ன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்டார்டிங் நம்ம சன்செட் சீனரிஸ் நான் சொல்லக்குள்ள எல்லோ கலர் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இந்த டாப்பில் இதுக்கு நான் எடுத்துக்கிறது எப்பவுமே நம்ம பெயிண்டிங்ஸ் பண்ண போகிறோன்னா அதுக்கு முக்கியமான வேணுது பேலட். இதுக்கு பேர் தான் பேலட். அதுக்கு அடுத்தது ஒரு ஃப்ளாட் ப்ரெஷ்ஷு, அடுத்தது ஒரு ரவுண்ட் ப்ரெஷ்ஷு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாட்டர். இது எல்லாமே எங்கே இருக்கணும்னா நமக்கு ரைட் சைடில் தான் இருக்கணும், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு அப்போ தான் கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ எல்லோ கலர் நம்ம எடுத்துட்டோம். எல்லோ கலர் எடுத்துகிட்டு நம்ம இதில் டைரெக்டாக என்ன பண்ணுறோன்னா எல்லோ கலர் அப்ளை பண்ணிடுறோம். நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்றதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். எல்லோ கலர் கொஞ்சம் திக்காகவும் அதே நேரத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி நான் என்ன டைரெக்ஷன் அடிக்கிறேன்னா ஸ்லிப்பிங் டைரெக்ஷனில் அடிக்கிறேன். எப்படின்னா ரைட் லெஃப்ட்டு மட்டும் தான் என்னோடய ப்ரெஷ் போது பாருங்கள். இந்த மேலே கீழெலாம் வரக்கூடாது, ஒன்லி ரைட் லெஃப்ட்டு மட்டும் தான். அந்த ஃப்ளோவில் தான் நம்ம இந்த கலர் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ என்கிட்ட என்னென்னா ரெட் கலர் இருக்குது, ஆனால் நமக்கு அடுத்தது ஆரஞ்சு கலர் தேவை. அப்போ நான் என்ன பண்ணேன்னா ரெட்டு கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு எல்லோ கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த கலர் பலட்டில் மிக்ஸ் பண்ண போகிறேன். எப்பவுமே ரெட்டை எடுத்துகிட்ட உடனே எல்லோவில் இந்த ப்ரெஷ்ஷில் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிடணும் ப்ரெஷ்ஷை. ஏன்னா கொஞ்சமாச்சு ரெட் இருந்தால் கூட அந்த கலரை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிவிடும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த எல்லோ கலர் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கலர் வந்துடும்னா ஆரஞ்சு கலர் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலரையும் நம்ம கலர் ஃபில் பண்ணுறோம். அப்படி என்ன பண்ணுறோன்னா மேலே அந்த எல்லோ கலர் இருக்குல்ல, கொஞ்சம் நல்லா ப்ரெஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த எல்லோவும் இந்த ஆரஞ்சும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அந்த ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக இந்த ஸ்லிப்பிங் டைரெக்ஷன்லே இந்த ரைட் லெஃப்ட்னு அப்படின்ட்டு லைட்டாக ப்ரெஷ் அப்படி தீர்த்தினாலே போதும், நமக்கு இந்த மெர்ஜிங் கிளியராக கிடச்சிடும். அதுக்கடுத்தது ரெட் கலர் தான். இந்த ரெட் கலரை நல்லா எடுத்துகிட்டு திருப்பி நம்ம ஆரஞ்சு கீழே அப்ளை பண்ணிடுறோம். அதையும் அதே மாதிரி தான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆரஞ்சையும் ரெட்டையும் இப்போ மெர்ஜ் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் இந்த மெர்ஜிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் நீங்கள் போக போக உங்களுக்கு ஈஸியாக, நீங்கள் ரெகுலராக பண்ணக்குள்ள உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும். ரெட்டு அப்ளை பண்ணிட்ட உடனே கீழே அடுத்தது ஆரஞ்சு கலர் தான் நமக்கு தேவைப்படுது. இப்போ நம்ம அடுத்தது ஆரஞ்சு கலர் தான் அடிக்க போகிறோம், அதனால் நம்ம ரொம்ப வாஷ் பண்ண அவசியம் இல்லை. நம்ம எல்லா எடுக்கலர் தான் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணணும் அவசியம். ஸோ ஆரஞ்சு கலர் அடிக்கல நமக்கு ஸோ நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ எல்லோ கலரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த எல்லோ கலர் அடிக்குள்ளார அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் அந்த பிரைட்டாக நமக்கு பளிர்னு தெரியும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாகவே இருக்கும். அதுமாரி நான் எந்த டைரெக்ஷன் அடிக்கிறேன்ட்டு பாருங்கள். ஃபுல்லாகவே இந்த பிக்சர் ஃபுல்லாகவே பார்த்தோன்னா பேக்ரவுண்டு ஸ்லிப்பிங் டைரெக்ஷன் தான் நான் அடிச்சிருக்கேன். ஸோ இப்போ
இந்த பேப்பர் நம்ம அடித்த கலர் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓரளவு ட்ரை ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா பிளாக்கில் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி என்னுடைய ப்ரெஷ்ஷை வந்து மாற்றிக்கிட்டேன். ஃப்ளாட் ப்ரெஷ்லேருந்து ரவுண்ட் ப்ரெஷ்ஷாக மாற்றிக்கிட்டேன். ஓகேங்களா? நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருந்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் சின்ன ப்ரெஷ்ஷாக கூட எடுத்துங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் இப்போ யூஸ் பண்ணுற சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10. கேமலில் கோல்டு சிந்தட்டிக் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன், 10. ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா நான் சென்டராக வந்து புஷ்ஷஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த புஷ்ஷஸ் நான் எப்படி பண்ணுறேன்னா பாருங்கள், அப்படியே கொஞ்சம் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு அப்படியே அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுங்க. ஓகேங்களா? அது அந்த புஷ்ஷஸ் வந்து மேலேயும் கீழேயும் போகணும். சென்டராக வர வர கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். இந்த கார்னர்லாம் நீங்கள் கொஞ்சம் மேலே கூட இன்னும் பெயிண்ட் வந்து மேலே இந்த அளவுக்கு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம அந்த அந்த மாதிரி நம்ம மேலேருந்து இப்படி கீழே சென்டராக போயிட்டு திருப்பியும் இப்படி பெருசாக நம்ம பண்ணக்குள்ள தான் என்ன ஆகும்னா பார்க்கறதுக்கு அந்த வியூ ஒன்று கிடைக்கும். பர்ஸ்பெக்டிவ் வியூன்னு சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் போக போக பார்க்கலாம். அதை பற்றிலாம் இப்போதைக்கு சும்மா பேசிக்காக இந்த ஒரு சன்செட் சீனரிஸ் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு இப்போதைக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த புஷ்ஷஸ் நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். அப்படியே மேலே கீழேயும் போக்குள்ள தான் அந்த செடி நேச்சுரலாக நமக்கு தெரியும். அதே சமமாக நம்ம கோடு போட்ட மாதிரி அடிச்சுன்னா அது நல்லா இருக்காது. ஓகேங்களா? கலர் நல்லாவே எடுத்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி பயப்படாமல் ஒன்றுக்கு ஒரு 4-5 வாட்டி கூட ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி அந்த ப்ரெஷ்ஷை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த பெயிண்ட் எப்படி பண்ணுறதுன்றது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பெயிண்டிங் வந்து ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரீ போடலான்னு மைண்டில் தோணுது. ஸோ ட்ரை பண்ணலாம். எப்பவுமே ட்ரீயை பொறுத்த வரைக்கும் கீழே இருந்து தான் மேலே போகணும். மேலே போக அந்த ப்ரெஷ் அந்த எட்ஜஸ் வந்து தூக்கிக்கிட்டேன் நான். ஏன்னா இந்த ப்ரெஷ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் நான் ப்ரெஷ்ஷை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி வந்து ப்ரெஷ் வந்து கொஞ்சம் சின்ன ப்ரெஷ்ஷாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரவுண்ட் ப்ரெஷ்ஷில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃப்ளாட் ப்ரெஷ்லையும் பண்ணலாம். பட் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஃப்ளாட் ப்ரெஷ்லையும் பண்ணலாம் ஈஸியாக. பட் பேசிக் பண்ணக்குள்ள ரவுண்ட் ப்ரெஷ்ஷில் பண்ணுங்க. ஓகேங்களா? கீழேருந்து போகும் அந்த நான் பிரான்ச்சஸ்லாம் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாமே. அப்படியே போக உங்களுக்கு எல்லாமே ஈஸியாகிடும். இந்த சைடு ஒரு பிரான்ச்சஸ் போட்டாச்சு. இந்த சைடு வேற மாதிரி ஒரு ட்ரீ. இந்த எஃபெக்ட் எப்படி கொடுக்குறேன்னா ப்ரஷ் வந்து பட்டும் படாத மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு கொஞ்சம் ட்ரை ஆகிட்டோடனே அந்த குடுக்குள்ள நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி தான் கஷ்டமாக தான் இருக்கும். ரெகுலராக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த செடிக்கு இந்த இலையெல்லாம் இருக்கிற மாதிரி நம்மன்னு எடுத்து இப்படி பண்ணிட்டுனா வந்துடாது. ஒரு தோராயமாக அந்த ட்ரீயோட ஷேப்ஸ் எப்படி இருக்கும், அந்த இந்த இடத்துல பண்ணால் எப்படி அந்த இடத்துல வரும், ஃபுல்லாக பிளாக் அடிக்காமல் இந்த மாதிரி பட்டு இந்த மாதிரி கொடுக்குள்ளார அந்த ட்ரீயோட எஃபெக்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? இப்போ கீழே அப்படியே வாட்டர், அதனால தான் நான் என்ன சொன்னேன், மேலே எல்லோ ஆரஞ்சு ரெட்டு, திருப்பியும் ரெட்டு, திருப்பி ஆரஞ்சு, திருப்பியும் எல்லோ. இது வாட்டரில் இருக்கிறதுனால மேலே ஸ்கை என்ன கலர் இருக்குதோ அது அப்படியே வந்து கீழே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இதே சேம் கலர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ இது வந்து வாட்டரில் இருக்குல்ல, ஸ்கை மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகாது, இந்த புஷ்ஷஸ் இந்த ட்ரீ எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நம்ம லைவாக பார்க்கக்குள்ளார திக்காக இருக்கும், ஆனால் கீழே வாட்டரில் பார்க்கக்குள்ளார கொஞ்சம் டல்லாக தான் தெரியும். ஓகேங்களா? அதனால் சின்னதாக ஒரு ஸ்பேஸ் மாதிரி இந்த மாதிரி விட்டுறணும். விட்டுட்டு ரொம்ப டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி
அந்த எஃபெக்ட் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் வந்து மேலே வந்து திக்காக இருக்குள்ள தான் இது வாட்டரில் இருக்குது, அந்த டல்லாக இருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த புஷ்ஷஸ் மேலே எப்படி பண்ணமோ அதே மாதிரி கீழே அதே மாதிரி பண்ணிடணும். அந்த இடத்துல எப்படி பெருசாக போச்சோ அதே மாதிரி ரெண்டு சைட்லையும் பெருசாக போகிற மாதிரி அதே மாதிரி பண்ணிக்கணும். கொஞ்சம் டல்லாக இருந்தால் தான் இது தண்ணி அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் அப்படியே அந்த ட்ரீ மேலே இருக்கிற ட்ரீ கீழே வருது, சும்மா அப்படியே ஓரலாக அது வாட்டரில் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த அந்த வாட்டர் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படி நான் சும்மா பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ட்ரீ அதுக்கு நேராக தான் வரணும். நீங்கள் சைட்லேயோ தள்ளியோ பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த ட்ரீக்கு நேராக இந்த அதோடைய ரிஃப்ளெக்ஷன். ஓகேங்களா? சும்மா இந்த அளவுக்கு ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸில் இந்த அளவுக்கு பண்ணாலே போதும். அதுவே பெரிய விஷயம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா உண்மையுமே நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லாத்தையுமே பண்ணிட்டோம். ஆனால் சன்செட் சீனரியில் சன் இல்லைனா எப்படி? ஸோ சன்னை வர வச்சிடலாம் வேண்டியதுதான். சன்னை வர வச்சிடலாங்களா? அதை விட கொஞ்சம் சின்ன ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிறதுனால அப்படி தெரியுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு சன்னுக்கு வந்து நான் ஒயிட் கலரே எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக லெமன் எல்லோவும் கூட கொஞ்சம் ஒயிட் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டைமுக்கு தான் நமக்கு பேலட் யூஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டேஷனரியில் போய் பேலட்னு கேளுங்க, தருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் இருக்குது. அதில் நீங்கள் போய்ட்டு கலர் மிக்சிங் பேலட்னு அடித்தா போதும். நிறையா மாடல்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த மாடல்ஸ் வேணுமோ எடுத்துங்க. ரொம்ப அதிகமாகலாம் வாங்கிக்க தேவையில்ல. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு சின்னதாக ஒரு நல்ல பேலட் வந்து வாங்கிட்டாங்க போதும். ஸோ இந்த சன்னை வந்து எங்கே சென்ட்ரா நம்ம இந்த இடத்துல அழகாக ரவுண்ட் ஷேப்பில் சன்னை கிரியேட் பண்ணிடணும். ஷேப்லாம் மிஸ் ஆகவே கூடாது. கரெக்டாக அந்த ஷேப் வரணும். மிஸ் ஆனாலே அதுதான் நல்ல பாயிண்ட் ப்ரஷ் எடுத்து பண்ணணும்னு சொன்னேன். இப்போ எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகக்குள்ளார அப்போ சன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ சன்னுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்து இந்த தண்டை சின்னதாக நம்ம மூஸாக பண்ணணும் அவசியம் இல்லை. தண்ணியில் வாட்டரில் பண்ணக்குள்ளார சும்மா அந்த சன்னு ஷேப் தெரியணுன்றதுனால இந்த அளவுக்கு லைட்டாக சும்மா தெரிஞ்சாலே போதும். ஏன்னா அது வாட்டர் என்னக்குள்ளார இந்த அளவுக்கு தான் தெரியும். இந்த அளவுக்கு தெரிஞ்சாலே போதும். சன்னு போட்டுட்டுனா அப்போ பக்கத்தில் பேர்ட்ஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால் பேர்ட்ஸும் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? பேர்ட்ஸ்ன்றதுனால ரொம்ப இதெல்லாம் தேவையில்ல. சும்மா மேலே ஒரு வி மாதிரி தான் சின்னதாக அப்படி இப்படி வி போட்டுடுறேன். பக்கத்தில் இப்படி ஒரு இல்லை, இப்படி ஒரு இல்லை. பேர்ட்ஸ் வர ஃபீல் வருதுங்களா? அப்போ பேர்ட்ஸ் என்ன ஆகும், தண்ணிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி திக்காக இல்லாமல் கீழே பேர்ட்ஸ் வந்து தண்ணியில் போகிற மாதிரி லைட்டாக. கூட போட்டும் ஆட் பண்ணலாம், பட் இந்த அளவுக்கு போதும் இப்போதைக்கு. இதுதான் ஃபஸ்ட் பிக்சர். நான் போடுற ஃபஸ்ட் வீடியோவும் இதுதான். ஸோ எல்லாமே முடிச்சிட்டாச்சு. சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்டு, வேறு ஏதாச்சும் சீனரிஸ் ஏதாச்சும் பண்ணணுன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, see to all, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சைன்ன்றது வந்து இந்த லாஸ்ட்டில் போடலாம். சும்மா இப்போதைக்கு என் சைன் போடுறேன். இனிமேல் உங்களோட சைன் போடுங்க. 2024